ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி பெருநாள் செலிப்ரேஷனுங்கிறதுனால நைட் டயத்தில் கடத்தெரு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் தொட்டிலாம் இருக்கும். ஸோ ஆடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டிங் போட்டுலாம் செம்மையாக இருந்துச்சு. நம்ம மெயினாக இங்கே போட் தொட்டி ஆடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்க்குறதுக்கு க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் கிளாஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அமைதியாக நம்ம ரிலாக்ஸ்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் சரி, இல்லை தொட்டி ஆடுறதும் சரி பண்ணலாம். இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தொட்டி எம்டியாக தான் இருக்குது, அவ்வளோ க்ரௌடு இல்லை. நான் போட் தொட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ போட் தொட்டி ஆடலாங்கிறதுனால இங்கே நிற்கிறோம். நம்ம சுற்றிலாம் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு ஷிஃப்ட் அந்த பசங்க ஆடி முடிச்சிட்டாங்க போல். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக அந்த பசங்களாம் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து அதுக்கான டிக்கெட் நம்ம போட்டு நம்மளும் போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சரௌண்டிங்ஸ் இப்போ தான் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுனால ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நிறைய அங்கங்கே கடைகள் போட்டிருக்காங்க, டாய்ஸு ஐட்டம்ஸு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக உள்ள இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. ஸோ தொட்டியில் பசங்க நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் போய் ஏறலாம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சரி கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு தொட்டி ஆடலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நிறைய ஸ்டாலில் உட்காந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ நம்மளும் டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கப்பல் தொட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் கொடுத்தாவது. பார்த்தீங்கன்னா பசங்க கம்மியாக இருக்காங்க. தொட்டி வேகமாக ஆடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கே பயமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் நான் க்ரௌடோடு தான் தொட்டி ஆடிட்டு இருப்பேன். பட் டைம் பார்த்தீங்கன்னா தனியாக ஆடுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கே தான் இருந்துச்சு. அவங்க என்னென்னா உடனே இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க தொட்டி வேகமாக ஆடுற மாதிரி இருக்கும். க்ரௌட் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணுவேன். குட்டி குட்டி பசங்க லாஸ்ட்டாகவும் நிறைய உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க பண்ண வேலையாக மோட்டர்லாம் ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க லாஸ்ட்லாம். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். காரை முட்டை, பானிபூரி, இப்போ ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால சரௌண்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத்து, அப்புறம் ரோஸ் மில்க் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் ஆகி நம்ம கண்டிப்பாக ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா காடை முட்டை பக்கெட் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த காடை முட்டை அழகாக அந்த ஸ்டிக்கில் போட்டு அழகாக கொடுக்குறாங்க. காடை முட்டை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் மசாலா தூவி ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது காடை முட்டை ஃப்ரை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு திங்ஸ் வாங்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் சரி அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் அம்மாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். ஃபைனலாக அம்மாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்க முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கம் ஜூஸ் கடைகள்லாம் இருக்குது. ஓகே நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தேன். எனக்கு பானிபூரி தான் சாப்பிடணும்னு வாங்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால பானிபூரி போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லி ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க, இதுதான் நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஸோ பானிபூரி நான் வாங்கிட்டேன். ஸோ அதான் எனக்கு பிடிச்சது பானிபூரி. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ உட்காந்து தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டு தான். ஸோ அது வழியாக போய் ஆகணும். பார்க்க அந்த லைட் செட்டிங் நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்டிங் போனால் நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல ஃபீல் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.